இப்ப சொல்லி இருக்கிறார். அதாவது எனக்கு ஒரிஜினல் கடிதம் வந்திருக்குது, செக்ரட்டரி சார் பயிலா பெனாபதி சார் சொல்லி சைன் பண்ணி மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு ஒரிஜினல் கடிதம் வந்திருக்குது. அதாவது நாளைக்கு நீ போயிடலாம், நீ போயிடலாம், அவரை சொல்ல விடுங்க, அவரை சொல்ல விடுங்க. இல்ல கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. நாளைக்கு மணி 8 மணிக்கு என்ன போக சொல்லி கடிதம் வந்திருக்கு. நான் சட்டப்படி போகணும், இல்லாட்டி சட்டம் பிரச்சனை வரும் எனக்கு. ஆனா நான் இந்த தமிழ் ஆக்களை வந்து நான் ஒரு நாளுமே துரோகம் செய்ய மாட்டேன். உப்பா போறது அம்மாரியே சாப்பிடல, ரிங் கிளாஸ்ல போய் சாப்பிட்டுட்டு இல்ல சாப்பிடுறது. நோ 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 உங்களுக்கு சாப்பாடு கொண்டறோம். நோ நோ டாக்டர் டாக்டர் இங்க வாங்க. நீங்கள் அர்ஜுனா 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 யூ கேன் லெட் இன் பப்ளிக் on the street. டாக்டர் டாக்டர் நீங்கள் இந்த மக்கள் உங்களுக்கு நன்றி சாப்பாடு தராது போக கூடாது. நீ போக கூடாது. தூக்கி எறியுங்க அர்ஜுனா, தூக்கி எறியுங்க அர்ஜுனா, தூக்கி எறியுங்க. சைன் பச்சாஜா நீங்க சைன் பண்ண கூடாது. நீங்க சைன் பண்ணாதீங்க. நீங்க சைன் பண்ண கூடாது. சாப்பாடு வந்து பணி செய்யக்கூடிய இந்த வைத்தியர்கள், இந்த வைத்திய மாகாண சுகாதார பணிப்பாளர் நாளைக்கு படியா 8 மணிக்கு தான் சட்டப்படி நான் கடிதத்தை எடுக்கலாம். வற்புறுத்தி பார்த்தவ கடிதம் எடுங்கோண்டு யூடியூப்லயும் போட்டு பேஸ்புக்லயும் போட்டிருக்கேன்டா, நான் கடிதம் எடுக்கல. அது பிறகு சிங்களத்துல இருந்த கடிதத்தை எனக்கு பாஸ்கி தெரியும், நல்லா கதைக்க தெரியும், வாய்ச்சி காட்டினவ இல்ல இல்ல சட்டப்படி செல்லுவாங்க. இவர் என்ன தேவை வச்சு போட்டு என்ன தேவை வாய்ச்சி காட்டு. நான் அதை பேச விட்டேன், வாய் சொல்ல மாட்டேன். உண்மையாவே 3 நாள் கூட சாப்பிடவே இல்லை. ஆர்டரை பார்த்தா இந்த கிளம்பிட்டேன். இப்பவுமே நான் சாப்பிட்டு வந்து நாளைக்கு ஒபிஷரா போய் நான் இந்த மேசை விட்டு கொடுக்க சைன் பண்ணுவான்.
நாள் சாப்பிடாங்க வந்து பேஷன் பார்த்த மச்சான். இப்போ இவங்க 3 நாள் போய் இங்க இருந்து போட்டு வந்து பேஷன் பாக்குறாங்க. கொடுத்து நான் சாப்பிட்டேன். எல்லாரும் போகணும்னு சொன்ன பிறகு நான் சைன் பண்ண மாட்டேன். இப்போ ஏதோ சாப்பிட போகணும்னு படிக்கிட்டு நான் உள்ளுக்கு இருக்கிறேன். நாளைக்கு விடிய 8 மணிக்கு போவேன். இப்போ நான் சாப்பிட வரேன். நான் கொண்டு வரேன். நான் செலவு கொண்டு வரேன். 8 மணிக்கு ஒண்ணா போக கூடாது. போங்க டாக்டர். சாப்பாடு வரும். சாப்பாடு வரும். டாக்டர் நீங்க உள்ள போக கூடாது. அர்ஜுனா நான் சொல்றேன். மருந்து வேணுமா? யாரும் கேட்கலடா. அடே நான் ஒண்ணு உண்டா படிச்சனா உள்ள விட்டு கொடுக்க மாட்டேன். இவங்க யாரும் கேக்குறாங்க. உள்ளுக்கு இருந்து வெளியில இந்த வரைக்கும் வர வேண்டாம். டாக்டர் வெளியில வர கூடாது. உண்டை மட்டும் போல சாப்பிட எங்க ஓடுமோ? வெளியில சாப்பிட கடை வைத்தீங்க. நீங்க அந்த நியாயமே உண்டை கொண்டு வாங்க. என்ன போடி சாப்பாடு எரிய பாசிக்கிச்சால. அர்ஜுனா அர்ஜுனா நீ போனீங்கடா நாம தோத்துறோம்டா. தோத்துறோம்டா நீ போகக்கூடா அர்ஜுனா. நீ போகக்கூடா. நீ போகக்கூடா. நீ போகக்கூடா. நீ எடுக்கா சொல்லுங்க. தோத்துருவோம். நீ போகக்கூடா. தோத்துருவோம். என்னோட உண்டா படிச்சா நீ தோக்க கூடாது. தோக்க கூடாது. நீ ஒரு நிமிஷம் பொறுங்க. தோக்க கூடாது. ஆனா வெளியில விட மாட்டான். தோக்கல மச்சான். கண்டா தொம்பு வரைக்கும் நின்று காணா போனவர். நான் தோக்க மாட்டேன். ரத்தம் அதே ரத்தம் தான் ஓடுது. உரிமை அர்ஜுனா நீ விட்டு போக கூடாது. விட்டு போக கூடாது. அர்ஜுனா நான் ஒண்டா படிச்சேன். உன்னோட நான் தெரிஞ்சானே என்ன போலீஸ் பிடிச்சு உள்ள கொண்டு வா. நான் பிரச்சனை இல்ல. அர்ஜுனா நான் சொல்றேன் கேள். ஒரு காலம் தூக்க கூட நாங்க நீ தூக்க கூடாது. நண்பன் தூக்க கூடாது. மச்சான் உனக்கு என்ன தெரிஞ்சது? நான் நீ ஒண்டா படிச்சுனாங்க. தோக்க கூடாது. இவங்களை ஆடுறா. எங்களுக்கு இவங்களை ஆடுறா. இந்த பிரச்சனை நீ பின் பண்ணி வரணும். நீட்டா நீ போகக்கூடாது. என்ன பிடிக்கட்டும். நான் டீச்சர் தான். என்ன பிடிக்கட்டும். எந்த போலீஸ் பிடிச்சாலும் நான் நிற்பேன். ஒருத்தனுங்க பிடிக்க கூடாது. இவங்க யாரும் பிடிக்க கூடாது. யாராவது பிடிக்கட்டும். யாராவது பிடிக்கட்டும். அச்சோ நீ எல்லா விஷயம் நேர சொன்ன. நீ ஆனா நீ தயவு செய்து நீ போகக்கூடாது. ஸ்கூலோட இந்த கொஸ்டின் போகக்கூடாது. போட்டோ எடுக்கட்டும். போட்டோ எடுக்கட்டும். காசு அடிச்சவனுக்கு பிடிக்க சொல்லுங்க. காசு அடிச்சவனுக்கு பிடிக்க சொல்லுங்க. காசு அடிச்சவனுக்கு பிடிக்க சொல்லுங்க. பிடிக்க சொல்லுங்க. அதே நீ விட்டு போயிடா. போயிடா. போராட்டம் நாளை 8 மணிக்கு இல்ல. போராட்டம் நாளை 8 மணிக்கு இல்ல. 8 மணிக்கு தொடங்கிட்டு. சரியா கொஸ்டின் நான் போக மாட்டோம். நான் போக மாட்டோம். செய்யறா போலீஸ் என்ன செய்யறது போட்டோம். நாங்க நிற்போம். சரியோ ஹாஸ்பிட்டலுக்கு முன்ன நாங்க இருப்போம். யாரா குடுங்குறாங்க புடுங்கிட்டு போட்டோம்.
என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியும். இந்த பணிப்பாளர் பத்திரானாக்கோ இல்லாட்டி யாரு என்ன கேதீஸ்வரனுக்கோ அவ்வளவு மூலையண்டா எங்களுக்கு நாங்கள் அடிமட்டம் ரோட்டு வேண்டு வேலை செய்யறாங்க. எங்களுக்கும் காவாலி மூலை இருக்கு சொல்லுங்க. சரியா சார் அவருக்கு சொல்லுங்க. அவருக்கு தான் மூளை வேலை செய்யும்டா. நாங்க ரோட்ல வேண்டு வேலை தெரியும். சரியா கடிதம் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த கடிதத்தை நான் வேண்டியில அரெஸ்ட் பண்ணி போட்டு கொண்டு போய் பேட் பண்ணுங்க. தெரியும் அரெஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லி கடிதத்தை போஸ்ட்ல தரவழிக்கிட்ட எனக்கு நான் கடிச்சு போட்டு கடிதத்தாங்க இருக்க மாட்டேன்னு சொல்லி லைவ் போட்டேன் தானே. அதுக்கு பிறகு நான் இப்ப 8 மணிக்கு தான் எனக்கு உண்மையாவே டைம் தொடங்குது. கடிதத்தை தரணும் வேண்டணும்ட்டு நான் கிளியரா சொல்லியிருக்கேன். மொழியில இருக்கு சினிமா வந்து வெளியே போட்டு கத்து படிக்க போக மாட்டேன். கடிதம் சட்டமா புல்வரனோட போய் கேட்டுப்பேன். நான் கையில கடிதம் முடிவு விரட்டினா முடியப்பா.